ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் தம்ப்நெயிலை பார்த்து வந்திருப்பீங்க. இந்த இங்கிலீஷ் கிராமர் தெரிஞ்சால் நீங்கள் தான் கிங்கு அப்படின்னு போட்டிருப்பேன். அது ஒன்றும் இல்லை. ஐ, யூ, ஹி, ஷி, வி, தே இதுகளுக்கு எது ஆ வரும், எதுக்கு ஆஸ் வரும், அவ்வளோதான். இது தெரிஞ்சவங்க கிங்கு, தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, கற்றுக்கலாம். ஓகேவா? என்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? சிம்பிள். ஓகேவா? போலாமா? ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு பைக் இருக்குது. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஹேவ் போடுவீங்களா, ஆஸ் போடுவீங்களா? என்கிட்ட ஒரு பைக் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லுவீங்க? ஹேவா, ஆஸா? சிம்பிள். ஐ ஹேவ் எ பைக். என்கிட்ட ஒரு பைக் இருக்குது. என்கிட்ட ஒரு கார் இருக்குது. ஐ ஹேவ் எ கார். ஐ ஹேவ் எ பென். ஐ ஹேவ் எ ஃபோன். எது இருக்கோ ஐ ஹேவ் சேர்த்துங்க. ஐ ஹேவ் அடுத்தது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ சேர்த்துங்க. ஓகேவா? அடுத்தது யூக்கு ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா? அதே தான். நீ ஒரு பைக் வச்சிருக்கிறாய் என்ன சொல்லணும்? உங்கள்கிட்ட ஒரு பைக் இருக்குது அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். யூக்கு ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா? எஸ், யூக்கு ஹேவ் தான் வரும். யூ ஹேவ் எ பைக். நீ ஒரு பைக் வைத்திருக்கிறாய். உங்கள்கிட்ட ஒரு பைக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எதை வேணால் சேர்த்துக்கலாம். யூ ஹேவ் எ ஸ்கூட்டர், யூ ஹேவ் எ பென், யூ ஹேவ் எ ஃபோன் அப்படின்னு எது வேணால் சேர்த்துக்கலாம். அடுத்தது அவங்ககிட்ட ஒரு பைக் இருக்குது, இல்லை அவர்கிட்ட ஒரு பைக் இருக்குன்னு எப்படி சொல்கிறது? அவங்ககிட்ட ஒரு பைக் இருக்குங்க அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். அதுக்கு ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா? ஓகே. அவர் எப்படி நான் சொல்லலாம்? ஹீ ஹேஸ் எ பைக். அவன்கிட்ட ஒரு பைக் இருக்குது, அவர்கிட்ட ஒரு பைக் இருக்குது, அவ்வளோதான். ஹீ ஹேஸ் எ பைக், ஹீ ஹேஸ் எ பென். அவங்கிட்ட அவர்கிட்ட இது இருக்குங்க அப்படின்னு சொன்னால் ஹீ ஹேஸ் அப்படின்னு வரணும். ஓகே. அடுத்தது அவகிட்ட அந்த பைக் இருக்குது, அவள், அவர். அவள்கிட்ட ஒரு பைக் இருக்குது, அவள்கிட்ட ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. ஓகேவா? ஷீனா அவள், அவர், அவர்கிட்ட அப்படி சொல்லணும்னா ஷீ ஹேஸ் எ பைக். ஷீக்கு ஹேஸ் தான் வரும். ஓகேவா? ஷீ ஹேஸ் எ பைக். எனி சென்டென்ஸ் நீங்களே மேக் பண்ணிக்கலாம். ஷீ ஹேஸ் போட்டு நீங்களே ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணிக்கலாம். சிம்பிள் இங்கிலீஷ். ஓகேவா? ஷீ ஹேஸ் எ பைக். அப்படி நம்ம அவகிட்ட ஒரு பைக் இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது நாங்கள் ஒரு பைக்கு வச்சுருக்கிறோம். அதை சொல்லணும் இங்கிலீஷில். நாங்கள் ஒரு பைக் வச்சுக்கிறோம், நாங்கள் ஒரு ஃபோன் வச்சுக்கிறோம், நாங்கள் ஒரு சைக்கிள் வச்சுக்கிறோம், எது வேணாம். அதுக்கு வீக்கு ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா? வீக்கு ஹேவ் தான் வரும். வி ஹேவ் எ பைக். ஓகே. நாங்கள் ஒரு பைக்கு வச்சுருக்கிறோம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். வி ஹேவ் எ பைக். நாங்கள் ஒரு பைக்கு வச்சுருக்கிறோம், நாங்கள் ஒரு ஸ்கூட்டர் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்து தே யூஸ் பண்ணி அவர்கள் ஒரு பைக்கு வைத்திருக்கிறார்கள். அது எப்படி இங்கிலீஷ் சொல்லுவீங்க? தேக்கு ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா? தேக்கு ஹேவ் தான் வரும். தே ஹேவ் எ பைக். அவர்கள்கிட்ட ஒரு பைக் இருக்குது. அவங்க ஒரு பைக் வச்சிருக்கிறாங்க. அவர்கள், தேனா அவர்கள், அவர்கள்கிட்ட ஒரு பைக்கு இருக்குது. இவ்வளோதான், சிம்பிள். தேக்கு ஹேவ். இதில் நீங்களே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். தே ஹேவ் எது இருக்கோ அது ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது இட்டு டேஷ் எ லாங் டெய்ல்
அப்படி இது இட்டுக்கு ஹேஸ் வருமா ஹேவ் வருமா கண்டுபிடிங்க பார்க்கலாம். இட்டுக்கு ஹேஸ் தான் வரும். இட் ஹேஸ் எ லாங் டைல். இட்டுன்னா அது அர்த்தம். இட் ஹேஸ் எ லாங் டைல். ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். எது எதுக்கெலாம் ஹேஸ், எது எதுக்கெலாம் ஹேவ், இது தெரிஞ்சுன்னா நீங்களும் கிங்கு. சிம்பிளான இங்கிலீஷ். ஒரு சின்ன ஹிண்ட்டு, IUVE தேக்கு ஹேவ், ஹீ ஷீ ஹிட்டுக்கு ஹேஸ். அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க. இதை வச்சு நீங்களே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் ஈஸியாக. சிம்பிள் இங்கிலீஷ், சிம்பிள் கிராமர். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், தெரியாமல் தெரிஞ்சுங்க. ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிராமர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடுறேன். ஓகேவா?